சேவைகளை பெற அலைய தேவையில்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கணும். விண்ணப்பிச்சா விரைவாக தீர்வு கிடைக்க ஏற்பாடு செஞ்சோம். தேவையற்ற தாமதங்களை தவிர்த்தோம். அவசியமில்லாத கேள்விகளை குறைச்சோம். இதனாலதான் சேவைகளும் விரைவாகவும் எளிதாகவும் பெற முடியுதுன்னு இன்னைக்கு மக்கள் மனதார பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பா மாற்றுத்திறனாளிகள், முதியோர் போன்றோருக்கான சேவைகள் முதல்லயே கண்டறிஞ்சு தீர்த்து வைக்கிறதுல இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இந்த திட்டம் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கு. முதற்கட்டமா அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள்ல 2058 முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு. இரண்டாம் கட்டமா எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கிற ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு. பெறப்பட்ட மனுக்கள்ல முதல்ல இணையதளத்துல தான் பதிவேற்றம் செய்யறாங்க. அதன் பிறகு தொடர்புடைய துறைக்கு அனுப்புறாங்க. 30 நாட்கள்ல இந்த நடவடிக்கைகள் மூலமா நான் பெருமையோடு சொல்றேன், 3,50,000 பயனாளிகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட இருக்கு. இது மிகப்பெரிய எண்ணிக்கை. இது தொடர்பா மேலும் சில புள்ளி விவரங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். வருவாய்த்துறையில 42,962 பட்டா மாறுதல்களும் 18,236 நபர்களுக்கு பல்வேறு வகையான சான்றிதழ்களும் தரப்பட்டிருக்கு. மின்சார வாரியத்துல 26,383 நபர்களுக்கு புதிய இணைப்புகள், பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலமா 37,705 நபர்களுக்கு வரி விதிப்பு, குடிநீர், கழிவுநீர் இணைப்பு, கட்டிட அனுமதி, பிறப்பு இறப்பு பதிவுகள் போன்றவை தரப்பட்டிருக்கிறது. குறு சிறு நடுத்தர தொழில்துறை மூலம் 1,190 நபர்களுக்கு 60,70 லட்சம் ரூபாய் மதிப்புல தொழில் கடன் உதவி செய்ய தரப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் 10 கோடி ரூபாய் மதிப்புல 3,659 நபர்களுக்கு 3 சக்கர வாகனம், கடன் உதவிகள், கருவிகள், அடையாள அட்டைகள் தரப்பட்டிருக்கு. கூட்டுறவுத்துறை மூலமா 6,66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல 766 நபர்களுக்கு கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி 30 நாட்கள்ல 3,50,000 பேரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை விட பெரிய வெற்றி இருக்க முடியுமா? இத்தனை லட்சம் குடும்பங்கள் இதனால் பயனடைந்திருக்காங்க. எல்லா மாவட்டங்களையும் மேற்படி முகாம்கள் அளித்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டு அந்த பயனாளிகளுக்கு அவ்வப்போது நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருது. இன்னைக்கும் எல்லா மாவட்டங்கள்லையும் நடைபெற்று வரும் இந்த நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சிகள்ல காணொலி வாயிலா நானும் பங்கேற்றிருக்கேன். பல ஆண்டுகளா நிலுவையில் இருந்த கோரிக்கைகள் இந்த சிறப்பு முகாம்கள் மூலமா முடிவுற்றத பத்திரிகைகள், செய்தி ஊடகங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறது. மக்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுவுக்கு முடிவு காண்பதே முக்கியம்னு நினைக்காம விடிவு காண்பதே நோக்கம்னு செயல்பட்டால்தான் அரசு மேல ஏழைகள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை வலுவடையும். அத்தகைய நம்பிக்கையை விதைக்கிற திட்டமா மக்களுடன் முதல்வர் திட்டம் அமைஞ்சிருக்கு. இதற்கு காரணமான அமைச்சர்களையும் அனைத்து அரசு அதிகாரிகளையும் நான் நன்றி உணர்வோடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணியான வழங்க இருக்கும். கழகம் ஆட்சிக்கு வந்த முதல்ல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாக்கிட்டு வரோம். முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமா பல்வேறு புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வருது. இதுவரை 60,567 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கு.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமா 27,858 பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகள்ல மேலும் 50,000 புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ள 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு 1,598 பணியிடங்களுக்கு தேர்வாணையர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.